ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கா. ஸோ சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டை பற்றி கிடச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் டே டு டே நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே இதை வச்சு ஒரு கான்செப்ட் ஆர்ட்ஸ் லீக் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றினா ஒரு சில முக்கியமான கான்செப்ட் ஆர்ட்ஸ், நாட் ஓன்லி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ், இதை தாண்டி வரக்கூடிய நிறைய வெப் சீரிஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிங்கிள் ஆகி அப்படியே லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் என்னன்றதை பார்த்து ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சீக்ரெட் வார்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் டூம்ஸ்டே ப்ராஜெக்ட் என்ன மாதிரி போகுது அப்படின்றத ஓவராலா நீங்க இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய கான்செப்ட் ஆர்ட் தரமான கான்செப்ட் ஆர்ட். ஸோ நம்ம டாக்டர் டூமோட ஒரு க்ளோஸ்அப் ஷாட். ஸோ அவரோட அது ஒரு கான்செப்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட காமிக் வெர்ஷனுக்கு அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபுல்லா ஆர்ம்டு பர்சன் தான். சீக்ரெட் வார்ஸ்லயும் சரி, காமிக்ஸ்லயும் சரி, டோட்டலா அவர் வந்து கவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சூட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்திருக்கு. பட் இந்த கான்செப்ட் ஆர்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு அயன்மேன் டச்சுமே அது இருக்கு. அந்த கண்ணு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல க்ளோ ஆகுது. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு டச்சா தான் இருக்கு. அந்த பேட்டில் வேர்ல்டோட ராஜா கெத்தா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆர்ட். சோ செகண்ட் கான்செப்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் டாக்டர் டூம் அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவர் யாருக்கோ வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தீர்ப்பு ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அதை பார்க்கும்போதே தெரியுது. அதுல அவருக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சுப்பீரியர் வெர்ஷன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்க முடியும். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல என்ன பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான வெர்ஷன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட கூட்டு சேர்ந்துதான் பியாண்டஸே அழிச்சிருப்பாரு டூம். அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சுப்பீரியர் வெர்ஷன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டூம் கூட இருக்காரு. ஸோ லிட்டரலி பார்க்கறதுக்கு அந்த ஒரு லுக்ஸ்லாம் அவரோட லுக்ஸுமே வந்து நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட காமிக் அக்யூரேட்டா இருக்கு. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சூசன் ஸ்டார்ம் நிக்கிறாங்க. சூசன் ஸ்டார்ம் அண்ட் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ரீட் ரிச்சர்ட்ஸோட ஃபேமிலி தான். பட் டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்ட வந்து டோட்டலா மாத்தும் போது இதையுமே அவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்குவாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலியுமே வந்து டோட்டலா மாத்தி அமைச்சுக்குவாரு. அந்த விதத்துல தான் ரீட் ரிச்சர்ட்ஸோட ஒய்ஃப் அண்ட் சன் வந்து இவரோட ஒய்ஃப் அண்ட் சன்ற மாதிரி போட்டே ஆகும் சீக்ரெட் வார்ஸ்ல. அது காமிக்ஸ் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எலினா பெலோவா, அதாவது நட்டாஷாவோட சிஸ்டரா வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பிளாக் விடோ வந்துட்டு இருக்காங்களா, தண்டர்போல்ட்ஸ்ல கூட பார்த்தோம்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையோ கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பேட்டில் வேர்ல்ட்ல பிளாக் விடோஸ் வந்து பிளாக் விடோஸ் காப்ஸ் மாதிரி ஒரு குரூப் இருந்து டாக்டர் டூம் கீழே இவங்க வேலை பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா. யாரையோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவர் யாரு, பிடிச்சவர் யாருன்றது வந்து கிளியரா காட்டல. பட் பிடிச்சி நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலினா பெலோவா தான். பிளாக் விடோ குரூப்பே இவருக்கு வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தோர் ஆர்மின்னு ஒன்று வச்சிருப்பாரு, பவர்ஃபுல்லான ஒரு காப்ஸ் குரூப். ஸோ அவங்க தான் மோஸ்ட்லி நின்று சண்டை போடுவாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். அதே மாதிரி பிளாக் விடோ ஆர்மியும் ஒருட்ட இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. அடுத்து தேர்ட் கான்செப்ட் ஆர்ட் தான் வேற லெவல் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல கிரீன்லாண்ட் அவங்க ரிவீல் பண்றாங்க. இந்த பேட்டில் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது ரெண்டு யூனிவர்ஸோட பூமிகள் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு சாக போற நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டையுமே ஒன்னு சேர்த்து மெர்ஜ் பண்ணி டாக்டர் டூம் வந்து ஒரு பேட்டில் வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ணிடுவாரு. அதுல ஒவ்வொரு கான்டினென்ட்ன்ற மாதிரி 42 கான்டினென்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு கான்டினென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாண்ட். அது ஃபுல்லாவே வந்து ஹல்க் வெர்ஷன்ஸாவே இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மெயின் ஹல்கான ப்ரூஸ் பேனரை காட்டுறாரு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெனிஃபர், அதாவது ஷீ ஹல்க் வெர்ஷன் அந்த ஒரு ஹல்கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட சன்னான ஸ்காரை காட்டுறாங்க. ஸோ இவங்க மூணு பேரோட ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா நமக்கு தெரியுது. பட் அவங்க பின்னாடி அவங்க பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய ஹல்க் வேரியன்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே ப்ரொஃபசர் ஹல்கை வச்சு, அதாவது ஹல்கோட ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சீக்ரெட் வார்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க காட்டணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செட் பண்ணாதான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் இந்த படத்தில். அப்படி பார்க்கும்போது ஹல்க்குக்கான ஏதாவது ஒரு சோலோ ப்ராஜெக்ட் வந்ததுன்னா தரமா தான் இருக்கும். இந்த ஒரு லுக்ல பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹல்க் வந்து ப்ரொஃபசர் ஹல்க் மாதிரி இல்ல. ப்ரொஃபசர் ஹல்கை விட கொஞ்சம் பல்கியரா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் மேஸ்குலரா இருக்கிற மாதிரி இருக்கு. பாப்பா கான்செப்ட் ஆர்ட்ன்றதை தாண்டி படம் வெர்ஷனா வரும்போது அது என்னவா வருதுன்றதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரி, இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு ரூமர் வேற வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்ட்ரோ ஹல்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன்லாண்டோட ஹெட்டா இருக்க போறாரு. மாஸ்ட்ரோ ஹல்கா யார் வந்து கேஸ்ட் பண்ண இருக்காங்கன்னா இன்கிரெடிபிள் ஹல்க் கேஸ்ட் மெம்பர் இருக்கார்ல ஆக்டர், அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்ட்ரோ ஹல்கா போட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாஸ்ட்ரோ ஹல்க் எப்பேற்பட்ட ஒரு வெர்ஷன் நமக்கு தெரியும். அது சீக்ரெட் வார்ஸ்ல எப்பேற்பட்ட ஒரு பங்கும் வச்சிருக்கும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட டாக்டர் டூமோட ஒரு மந்திரிகள்ல ஒருத்தர்ன்ற மாதிரி வருவாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ரூமர்ஸ் படி இது எல்லாமே உண்மையா இருந்ததுன்னா தரமா இருக்கும். அடுத்தது நாலாவது கான்செப்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கு. அந்த ஒரு லுக் பாக்குறதுக்கு பார் மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஆப்போசிட்
ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வாங் இருக்காரு. அவர் வந்து சுப்பீரியர் வெர்ஷனா இங்க இருக்காரு. அதாவது சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் ரோலை இப்ப எடுத்து பண்றான்னு நினைக்கிறேன். அவரோட சூட்லாம் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. வாங் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அவருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்டும் இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த யங் அவெஞ்சர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. யங் அவெஞ்சர்ஸ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கேட் பிஷப் இருக்காங்க, கேசி லாங் இருக்காங்க, விகன் அண்ட் ஸ்பீட் அதான் நம்ம வாண்டாவோட பசங்க இருக்காங்களா, சோ அவங்க இருக்காங்க, கமலா கானும் இருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம எக்ஸ்மேன் கேரக்டர் டூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எக்ஸ்மேனை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி கமலா கான், கேட் பிஷப்ஸ் இவங்க வந்து மீட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு யங் அவெஞ்சர்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறாங்கன்ற ரூமர்ஸும் வந்து இப்போ லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஆர்ட் பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. இதுல ஸ்டார்லாண்ட் அண்ட் வாங் இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி பங்களிப்பு கொடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போது ஒருவேளை லீடர்ஸா கூட இந்த ஒரு டீமுக்கு இவங்க இருந்து கைடன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியே அந்த பார்மா இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்ல அந்த சைடு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா LNY1DMGS அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சோ இதை நான் டைப் பண்ணி பார்க்கும்போது வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆக்சுவலா இருக்கு மார்வல் யூனிவர்ஸ்ல. அந்த ஒரு இடத்தோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா வான் டெஞ்சேரி. இந்த ஒரு இடம் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், ஒரு கேசல் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி விசார்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கேசல்னு சொல்லலாம். இது வந்து மந்திரவாதிகளுக்கான ஒரு இடம், மறைமுகமான ஒரு இடம்னு சொல்லலாம். இது காமிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல தான் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ இவங்க இருக்கிற இந்த ஒரு இடமே கூட வந்து பாத்தீங்கன்னா வான் டென்கிரியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. டூமோட வேர்ல்டு பேட்டில் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த வான் டேங்கிரி இருக்கு. அங்க டூமோட ஆளுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மேபி இந்த இடத்துல அவங்க வந்து நின்று பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி கூட காமிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டா தான் இது இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து அஞ்சாவது கான்செப்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தரோட ரெண்டு டிஃப்ரெண்டான சூட் வெர்ஷன்ஸையும் தென் இது மட்டும் இல்லாம இதுக்கான டிச்சாலா கேஸ்ட் மெம்பரும் யாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாம்சன் இட்ரிஸ்னு சொல்லக்கூடிய ஆக்டர், யங் ஆக்டர் தான் டிச்சாலாவா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பிளாக் பேந்தர் வேரியண்டா இதுல இவர் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுவார்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு முக்கியமான ரோல் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த டிச்சாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சூட்ஸ் டிசைன் பண்ணி இதுல எந்த சூட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுல எது பெட்டரா இருக்கோ அதை வந்து படத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 3-4 சூட்லாம் இதுல காமிச்சிருக்காங்க. ஃபேஸும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்காரு. ஸோ பின்னாடி அது ஒரு பேந்தருக்கான அந்த ஒரு ஸ்டாச்சு மவுண்டன், ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஒரு செட்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ஒரு முக்கியமான ரோலே பிளே பண்ணிருப்பாரு. பிளாக் பேந்தர் அண்ட் நேமோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இதுல இருந்ததுன்னா தாறுமாறா இருக்கும். லிட்டரலி இன்ஃபினிட்டி கான்லெட்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாரு. அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா பிளாக் பேந்தர் இந்த படத்துக்கு தேவைதான். அது ஒரு யங் ஆக்டர் கேஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கால் அப்படின்னே நான் சொல்லுவேன். அடுத்து 6வது கான்செப்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டே ஆர் ஃபென்டாஸ்டிக் 4 படத்துல வரக்கூடிய கான்செப்ட் ஆர்ட்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் 4 டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் சோர்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்ல அதோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கும் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு முன்ன போற மாதிரியான ஒரு ஷாட்டா எனக்கு தெரியுது. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து மல்டிவர்ஸ் டிராவலிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி, அதனால தான் இவங்களை சுத்தி இந்த மாதிரியான வேவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிஸும் போயிட்டு இருக்கு. பட் ஒரு பவர் சோர்ஸ் ஏதோ இவங்களை அட்டாக் பண்ண வருது, அதை தடுக்கிறதுக்காகவோ இல்ல அதுல தப்பிக்கிறதுக்காகவோ ஒரு பபுள் மாதிரி இவங்க கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்ல இவங்க சொல்ற மாதிரி மல்டிவர்சல் ஜம்பிங் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க டோட்டல் ஃபேமிலி சேர்ந்து பண்ற மாதிரி கூட காட்டலாம். தென் இது அடுத்து 7th and 8th இருந்து 2 கான்செப்ட் ஆர்ட்டுமே வந்து விஷன் குவெஸ்ட் சீரிஸ்க்கான கான்செப்ட் ஆர்ட்டா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ 7th கான்செப்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்ட் இருக்காருல, அவர் வந்து ஒயிட் விஷனோட சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சோஃபால உட்காந்துக்கிட்டு பீட்சா பியர்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு டிவி பாக்குற மாதிரியான ஒரு ஷாட். ஒயிட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வாண்டா விஷன்ல சீரிஸ்க்கு அப்புறம் அவர் எங்க போனா என்ன ஆனாலும் எதுவுமே நமக்கு தெளிவா ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. வாண்டாவை கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்துல பார்த்தோம். பட் ஒயிட் விஷனுக்கு என்ன ஆச்சுன்றது வந்து நமக்கு கிளியராவே தெரியல. அதே விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்ட் பூமிக்கே வந்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது பூமியில இருக்கக்கூடிய ஸ்டார் லார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் விஷனை பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு நட்புறவாய் விஷன் குவெஸ்டன்ஸ் கூடிய சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்ட் அண்ட் ஒயிட் விஷன் இவங்க 2 பேரும் வந்து ஒரு முக்கிய ரோலே வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. தென் இதை தாண்டி 8th கான்செப்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் அல்ட்ரானா காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷன் குவெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் அல்ட்ரானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரூமர்ஸ் வந்து இருந்தது. அதை நோக்கி இப்போ இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டும் லீக் ஆயிருக்கும் போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விஷன் குவெஸ்டோட அந்த ஒரு சீரிஸ்க்கான கான்செப்ட் ஆர்ட் தான் அப்படின்றத இப்போ நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் ஆர்ட்டும் வந்திருந்தது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரோட இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேபி டூம்ஸ்டே ஆர் சீக்ரெட் வார்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு பேட்டிலுக்கான கான்செப்ட் ஆர்ட்டை இங்க லைட்டா காமிச்சிருக்காங்க. சேம் தான், தானோஸ் அண்ட் அயன்மேன் வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அந்த சைடு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்ட் வந்து பறந்து போயிட்டு இருக்காரு. பட் முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இந்த ஒரு பேட்டில் இருக்கிறது என்னன்னா, இந்த சைடு ஸ்பைடர் மேனை பாருங்க. இது நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர் மேனே கிடையாது. அந்த ஒரு பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அயன் ஸ்பைடர் சூட் போட்டிருப்பாரு. பட் இங்க இருக்க ஸ்பைடர் மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா கேர்ஃபில் வெர்ஷன் ஸ்பைடர் மேன்.
கிட்டத்தட்ட அந்த சூட்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க ஹோம் கமிங் சூட் கூட இல்ல, இது பக்காவா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட சூட் தான். அப்படி பார்க்கும்போது இது வேற வெர்ஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி வார் ஃபைட்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தான் கைஸ் இப்போ வந்திருக்கக்கூடிய கான்செப்ட் ஆர்ட் லீக்ஸ். ஸோ இதை தாண்டி நான் சொல்லணும் பர்சனலாக, நான் இதெல்லாம் வச்சு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அமேசிங்காகவும் சூப்பராகவும் தான் இருக்கு. பட் இது வந்து ஒரு பெரிய கால், அதுவும் ஃபாஸ்டான மூவோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளூர் அரசியல் வச்சு தான் நான் படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஃபில்லர் ஃபிலிம்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபிலிம்ஸை ஃபாலோ பண்ணுறதை விட சீரீஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட நீங்கள் மல்டிவர்சல் கான்செப்ட் என்னன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய இந்த ஒரு மல்டிவர்சல் கான்செப்ட்ல இந்த கான்செப்ட் ஆர்ட்டை பற்றி நான் போகிற அந்த ஒரு போக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லோக்கி சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா சீசன், அதுக்கப்புறம் வாட் இஃப்ல இருக்கக்கூடிய எல்லா சீசன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ், ஆண்ட்-மேன் அண்ட் தி வாஸ்ப், பேண்டமினியா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து புரியும். இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை. மேபி கேரக்டர் டெவலப்மெண்ட் வேணா இருக்கலாம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்காது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மல்டிவர்சல்லாம் என்ன, வேரியன்ஸ்லாம் என்னென்ன. அதே மாதிரி டெட்பூல் அண்ட் வுல்வரினும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்ன ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். இதை தாண்டி கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்டு, இது மாதிரியான பல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் வந்து ஃபில்லராக அந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எடுத்துருக்கக்கூடிய விஷயம் இப்போ பெருசு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சீக்ரெட் வார்ஸ் எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா, அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபுல் ஆஃப் பண்ணுன்ற அளவுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது, இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் வரணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அப்படி பார்க்கும்போது காமிக்கான ஒரு தரமான காமிக்கான இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய புது படங்களோட ஸ்லேட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், புது சீரீஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு சீரீஸ்லாம் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சீரீஸ் தான் எல்லாமே ஒர்த்தா இருக்கு. அதனால எல்லா சீரீஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில நல்ல நல்ல படங்கள், முக்கியமா மல்டிவர்சல் கான்செப்ட்டுக்கு முக்கியமான படங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த ஒரு ப்ராஜெக்ட் டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சல் டிராவலை வச்சு பேஸ் பண்ணி மட்டுமே அந்த ஒரு படமா வச்சுட்டு சீக்ரெட் வார்ஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கும் முடிகிறதுக்கும் அந்த ஒரு டிராவலை தான் வந்து சீக்ரெட் வார்ஸ் 1. சீக்ரெட் வார்ஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிஞ்சிச்சு, பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஒரு பேட்டில் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த பேட்டில் வேர்ல்ட் வந்து எப்படி தப்பிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி ஒண்ணு கூடுறாங்கன்றத வச்சு அந்த ஒரு 2 முடிச்சுட்டு இன்னொரு பார்ட் சீக்ரெட் வார்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட், எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸை 3 பார்ட்டா எடுத்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரி. நமக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த ஒரு மல்டிவர்சல் வேர்ல்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே விட்டுட்டு சீக்ரெட் வார்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பாகங்களா விட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த அளவு கண்டென்ட்டும் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.